ஹே காய்ஸ், இஃப்தார் ப்ரிப்ரேஷன் வீடியோ பார்த்துடலாமா? டே 1 இஃப்தாருக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் அகர் இருக்குல்ல, கடற்பாசி, அது போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் சுகர் எல்லாம் ஆட் பண்ணல. நல்லா பாயில் ஆனோடனே நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு பேனில் 1 டம்ளர் மில்க்கு, அடுத்து வந்து அகர் காய்ச்சணும்ல, அது 1 கப்பு, அப்புறம் 1 கப் வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீமு, இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் லைட்டாக பாயில் பண்ணிக்கலாம். இதோட ஒரு 4 to 5 ஸ்பூன் வந்துட்டு சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணி சுகர் கரையிற வரைக்கும் பாயில் ஆனால் போதும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் கொடுத்து சுகர் கரையிற வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றிருக்கேன். குட்டி கப் ரிஹானுக்கும் பெரிய கப் வந்து வீடியோஸ்க்காகவும் எடுத்திருக்கேன். இன்னொன்று பெரிய பிளேட்லேயும் போட்டிருக்கேன். சைட் பை சைடாக எக்கு கூட பாயில் பண்ணுறதுக்கு போட்டாச்சு. இது ஒரு பக்கம் பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து நான் கடல் பாசி பாயில் பண்ணேன் இல்லையா, அதில் ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ் சிரப்பும் சப்ஜா சீடும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் சிரப் வந்து நான் லைட்டாக தான் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஸ்மெல் வந்து அவ்வளோவா பிடிக்கலை, அதனால் நான் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். சப்ஜா சீட் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம ஆல்ரெடி மில்க் போட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த கப்பில் இதை ஆட் பண்ண போகிறோம். டபுள் லேயராக பண்ணுறதுனால இப்படி பண்ணுறேன். இது சூடாக இருக்கும் போதே கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் கரெக்டாக செட் ஆகிடும். இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து செட் ஆக எடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து வடை சுடுறதுக்காக ஒரு கடாய் எடுத்து வச்சு அதில் ஆயில் போட்டு ஹீட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். தென் வந்துட்டு வடைக்கு மாவுலாம் அரைச்சி வச்சாச்சு. அதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆயில் ஹீட் ஆனோடனே வடையெல்லாம் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அங்கே வடை வெந்துட்டுருக்கிற டைமிங்லேயே இங்கே முட்டை போண்டா செய்கிறதுக்காக எக்கெல்லாம் 2 பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முட்டை போண்டா பண்ணுறதுக்கு இன்றைக்கி பஜ்ஜி போண்டா ப்ரீமிக்ஸ் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் போட்டு ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு, எனக்கு எந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். வடையும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த பேட்சும் போட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக வந்து முட்டை போண்டாவும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தென் ஃபைனலாக வந்து சாம்பார் வடை. அவ்வளோதான், இஃப்தார் ப்ரிப்ரேஷன் ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே போல் வீடியோ பார்க்குறதுக்கு ஃபுட்டி ட்ராவல் வியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.